இந்த இரண்டு காட்சிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்று தெரிகிறதா? சரி, வாருங்கள் மறுபடியும் அதை பார்ப்போம். முதல் காட்சியில் குறிப்பேடு மேலிருக்கும் காகிதம் பறக்காமல் விழுகிறது. இரண்டாவது காட்சியிலோ குறிப்பேடு மேலிருக்கும் காகிதம் பறந்து விழுகிறது. எதற்காக? முதல் காட்சியில் காட்டியது போல் குறிப்பேட்டின் விளிம்புகளுக்கு ஏற்றாற்போல் ஒரு காகிதத்தை வைத்து கீழே விடுகிறோம். இப்படி குறிப்பேடு வேகமாக கீழே விழும்பொழுது குறிப்பேடு ஏற்கனவே இருந்த இடத்தை நிரப்புவதற்காக காற்று முற்படுகிறது. அதேபோல் காகிதமும் குறிப்பேட்டின் விளிம்புக்குள் இருப்பதால் அந்த காற்று அந்த காகிதத்தை அழித்து கொண்டு குறிப்பேட்டுடன் கீழே வந்து விழுகிறது. அதேபோல் குறிப்பேட்டுக்கும் காகிதத்துக்கும் இடையே இடைவெளி இல்லாததால் காகிதம் குறிப்பேட்டுடன் ஒட்டியபடியே கீழே விழுகிறது. காட்சி 2இல் காட்டியது போல் இந்த முறை காகிதத்தை கிடைமட்டமாக வைத்து கீழே விடுகிறோம். இந்த முறையும் அதேபோல்தான் குறிப்பேடு ஏற்கனவே இருந்த இடத்தை காற்று நிரப்ப முற்படுகிறது. ஆனால் இந்த முறை காகிதமோ வெளியில் நீட்டிருப்பதால் காகிதத்திற்கும் குறிப்பேட்டிற்கும் இடையே ஒரு இடைவெளி ஏற்படுகிறது. அந்த இடைவெளிக்குள் காற்று புகுவதால் கனமாக இருக்கும் குறிப்பேடு முதலில் கீழே விழுந்து விடுகிறது. லேசாக இருக்கும் காகிதமோ சற்று காற்றில் மிதந்தபடியே விழுகிறது. இதுபோல் சிறிய விடயம்தான் என்று நினைக்கும் நம் அன்றாட செயல்களில் பல அறிவியல் நிகழ்வுகளை அழகாக காணலாம்.